கிராமத்தில் காலையில் வெள்ளி ஒளி பரவினாலும் பழைய பங்களா இன்னும் இருண்டு பனி சூழ்ந்து இருந்தது. அனன்யா மற்றும் தீபா நேற்றிரவு அந்த வீட்டுக்குள் சென்றதாக கிராமத்தாருக்கு தெரியும். ஆனால் அவர்கள் வெளியே வந்ததை யாரும் காணவில்லை. நாம் உள்ளே போகணும் என்றார் கிராமத்தின் மூத்தவர் ரங்கசாமி. அவர் முன்வந்து நின்றார். மற்றவர்கள் தயங்கினார்கள். ஆனால் அவருடைய கண்களில் இருக்கும் கவலையை பார்த்தவுடன் அனைவரும் ஒப்புக்கொண்டார்கள். பழைய இரும்பு கதவு மெதுவாக ஆட்டம் கண்டது. இதுவரை எந்த மனிதரும் தொட்டதில்லை போல் தோன்றியது. கிராமத்தார்கள் வீட்டுக்குள் நுழைகிறார்கள். மெல்ல உள்ளே நுழைந்தவுடன் காற்றில் ஒரு பிசகு தோன்றியது. வீட்டின் உள்ளே பழைய மரம் உடைய நிலத்திலே தூசி படிந்திருந்தது. சுவர்களில் சிதைந்த பச்சை நிற ஆடை போன்ற பழைய வாசகங்கள், பிளந்த ஓவியங்கள், பல்லாயிரம் கண்கள் போல அவர்களை பார்த்து கொண்டிருந்தன. அனன்யா, தீபா என்று ரங்கசாமி கூப்பிட்டார். அவன் குரல் வீட்டின் வெற்று சுவர்களில் எதிரொலித்தது. திடீரென்று நீங்கள் வந்திருக்க கூடாது என்று மெதுவான குளிர்ந்த குரல் ஒன்று ஒலித்தது. கடையில் 2 பாத அடிகள். இதோ பாருங்கள் என்று ஒருவர் விழித்து கூறினார். நிலத்தில் மூடுபட்ட தூசியில் 2 ஜோடி பாத அடிகள் உள்ளே சென்றிருந்தன. அனன்யா, தீபா என்று திகைத்தபடி கூறினான் ஒரு இளைஞன். ஆனால் அந்த பாத அடிகள் வெளியே வரவில்லை. அவர்கள் வெளியே வரவில்லை என்ற ரங்கசாமி ஒரு கனமான மூச்சு விட்டார். நிழல் விரைந்து வருகிறது. திடீரென்று ஒரு நிழல் நடைபோட்டு வந்தது. அது நீளமான முடி, வெறிச்சோடிய கண்கள், ஆழ்ந்த சிரிப்பு கொண்ட உருவமாக இருந்தது. கிராமத்தார்கள் மௌனமாக ஒரு கணம் பார்த்தனர். அடுத்த சில வினாடிகளில் அந்த நிழல் புயல் போல் விரைந்து வந்தது. ஓடுங்க என்று ரங்கசாமி உருமினார். அனைவரும் கதவிற்குள் ஓடினர். ஆனால் கதவு அடைக்கப்பட்டு விட்டது. உண்மை தெரிய வருகிறது. அவள் அழுத்தமாக உள்ளே வந்தாள். அந்த நிழல் மெதுவாக மாறியது. அது அனன்யா மற்றும் தீபாவாக மாறியது. அவர்கள் பால்வெளியாக துலங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களின் கண்களில் பெரும் துக்கம் இருந்தது. அனன்யா, தீபா என்று நின்றவர்களில் ஒருவர் மெதுவாக சொன்னார். தீபா மெதுவாக, நாங்கள் வெளியே வரவில்லை என்றாள். சாபத்தை நீக்குதல். வெளியில் கிராமத்தார்கள் தீபம் ஏற்றி வேத மந்திரங்களை உச்சரித்தனர். அந்த பங்களா அசையத் தொடங்கியது. சுவர் விரிசல்கள் பெரிதாக விரிந்தன. வீட்டின் பிரகாரம் முழுவதும் ஒளிக்கதிர்கள் பரவின. அனன்யா மற்றும் தீபாவின் உருவங்கள் மெதுவாக மங்கலாயின. நன்றி என்ற தீபாவின் மெலிதான குரல் காற்றில் கலந்து போனது. நிழல்கள் மறைந்து போனது. அடுத்த நாள் கிராமத்தார்கள் அந்த வீட்டை இடிக்கத் தொடங்கினர். ஒரே ஒரு சேறு நிற மேகம் அந்த வீட்டின் மேல் மறைந்து கொண்டே போனது. இரவு நட்சத்திரங்கள் ஜொலிக்க ரங்கசாமி மேலே பார்த்து மன்றமிட்டார். நீங்கள் இப்போது அமைதியாக இருக்கலாம். அந்த வீட்டிலிருந்து ஒருபோதும் மீண்டும் எந்த நிழலும் வெளிவரவில்லை.